ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் LCM ட்ரிக் இன் 3 செகண்ட்ஸ். LCM வந்து எப்படி ரொம்ப 3 செகண்ட்ஸில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ட்ரிக் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் 4,8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு எப்படி நம்ம LCM ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். LCM கண்டுபிடிக்கிறப்போ இங்கே எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, அதில் எது பிக்கஸ்ட் நம்பர், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 8 தான் வந்து நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அப்போ ரிமைனிங் நம்பர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ 8, அப்போ இங்கே 4 இருக்குது. 4th டேபிளில் 8 வருமா அப்படின்னு பாருங்கள். 4 2s are 8 வரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ இது வந்து பாசிபிள். ஸோ அப்போ வந்து இதோட LCM என்னது? 8 தான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 4,3,12. ஸோ அதே போல் இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 12. ஸோ அப்போ இந்த 12 அப்படின்றது இந்த 2 டேபிள்லையும் வருமா, அதாவது 4th டேபிள்லையும் 3 டேபிள்லையும் வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 4th டேபிள் 4 3s are 12, எஸ் வரும். அதே போல் 3 டேபிள் 3 4s are 12, இங்கேயும் வரும். அப்போ நம்மளுக்கு எது LCM? இந்த 12 தான் வந்து நம்மளுக்கு என்னது LCM. இங்கே 8 தான் வந்து நம்மளுக்கு LCM. ஸோ நெக்ஸ்ட் வாங்க. 16,24. இப்போ இந்த 2 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 24. ஸோ அப்போ இங்கேயும் அதே போல் 16th டேபிளில் 24 வருமா அப்படின்னு பாருங்கள். ஸோ 16th டேபிளில் 24 வராது. ஏன்னா 16 2s are 32. ஸோ அப்போ அதோடு போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே எது பிக்கஸ்ட் நம்பராக இருக்கோ இதோட டேபிள் அடுத்த நெக்ஸ்ட் டேபிள் ஆன்சர் என்ன? 124s are 24, 224s are நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். ஸோ இந்த 48 வந்து நியூவாக கிடைச்சிருக்க பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இந்த 16th டேபிளில் 48 வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். எஸ் வரும். அதாவது 16 3s are 48 கிடைக்கும். ஸோ அப்போ 48 16th டேபிளில் கிடைக்கும். ஸோ அப்போ LCM என்னது நம்மளுக்கு? 48. ஓகேயா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4,5,10. ஸோ இப்போ இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 10. ஸோ இப்போ 4th டேபிளில் 10 வருமா அப்படின்னு பாருங்கள். 4th டேபிளில் 10 கண்டிப்பாக வராது. ஆனால் 5th டேபிள் வந்து பாசிபிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் வருது ஒரு நம்பர் வரல அப்படின்னாலுமே நான் 3rd சம்மில் சொன்ன அதே ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது 10th டேபிள், அதாவது 10க்கு அப்புறம் செகண்ட் 10 1s are 10 இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 10 2s are 20. ஸோ 20 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது இப்போ செக் பண்ணி பாருங்கள். 20 தான் நம்மளோட நியூ கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 4th டேபிளில் 20 வருமா? எஸ் 4 5s are 20 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே போல் 5th டேபிள்லையும் 20 வருமா? எஸ் 5 4s are 20 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது LCM? 20 தான் நம்மளோட LCM. நெக்ஸ்ட்டு 12,15,20. அதே போல் கிரேட்டஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது? 20. ஸோ இப்போ அதே போல் செக் பண்ணுங்கள். 12th டேபிளில் 20 வருமா? நோ வராது. 15th டேபிளில் 20 வருமா? வராது. ஸோ அப்போ 20யோட நெக்ஸ்ட் நம்பர், அதாவது நெக்ஸ்ட் டேபிளில் உள்ள ஆன்சர் 20 40 60 அந்த மாதிரி போகும். ஸோ 20க்கு அப்புறம் என்ன எடுத்துக்கலாம்? 40 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நியூவஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் வந்து 40. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். 12th டேபிளில் 40 வராது. 15th டேபிளையும் 40 வராது. ஸோ இப்போ இதோட நெக்ஸ்ட்டு, அப்போ நீங்கள் இதோட நெக்ஸ்ட் அப்படின்றப்போ 40 + 40 80 எடுத்துடக்கூடாது. இதிலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 20 40 60 80 இந்த மாதிரி கிராஜுவலாக தான் அந்த டேபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 40 வராதனால நெக்ஸ்ட் நம்பர் 60 எடுத்துக்கிறோம். ஸோ இது வராது. ஸோ 60th டேபிள் 60 வருதான்னு இந்த 2 டேபிளையும் செக் பண்ணணும். 12th டேபிளில் 60 வருமா? எஸ் வரும். அதே மாதிரி 12 5s are 60. ஓகே. நெக்ஸ்ட் 15th டேபிளில் 60 வருமா? எஸ் 15 4s are 60. ஸோ 2 டேபிள்லையுமே 60 வரும். ஸோ அப்போ என்னது LCM? 60 தான் நம்மளோட
LCM. Next sum 3, 5, 10. So 3 டேபிளில் 10 வராது, அதாவது 10 தான் பிக்கஸ்ட் நம்பர், 10 வராது 3 டேபிளில். ஸோ 5th டேபிளில் 10 வரும், 5 2s are 10 கிடைக்கும். இப்போ இங்கே வராது. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு 10 டேபிளில் நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 20 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 20 இங்கே ரெண்டையும் பாருங்கள், 3 டேபிளில் 20 வருமா, வராது. பட் 5th டேபிளில் 20 கிடைக்கும், 5 4s are 20 வரும். ஸோ இதுவும் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு 10 20 வராதனால நம்ம அடுத்து என்ன நம்பர் எடுத்துக்க போகிறோம், 30 வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 3 டேபிளில் 30 வருமா, எஸ், 3 10s are 30. அடுத்து 5 டேபிளில் 30 வருமா, எஸ், 5 6s are 30. ஸோ இப்போ ரெண்டுமே வரும். ஸோ அப்போ அதில் எல்சிஎம் என்னது, நம்மளுக்கு 30 தான் எல்சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் 25, 40, 100. ஸோ இப்போ இதில் எது பிக்கஸ்ட் நம்பர், நம்மளுக்கு 100. இப்போ இந்த 100 அப்படின்றது இந்த ரெண்டு டேபிளே வருதான்னு செக் பண்ணுங்கள். 25th டேபிளில் 100 வருமா, எஸ் வரும், 25 4s are 100. நெக்ஸ்ட்டு 40th டேபிளில் வராது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த டேபிள் ஆன்சர். ஸோ அடுத்த டேபிள் ஆன்சர் நம்மளுக்கு என்னது, 200, 100 200. இப்போ செக் பண்ணி பாருங்கள், 200 25 டேபிளில் வருமா, எஸ் வரும், 25 into 8 equal to 200. ஸோ வரும். நெக்ஸ்ட்டு 40th டேபிளில் 200 வருமா, எஸ், 40 into 5, ஸோ 200. ஸோ ரெண்டு டேபிள்லையுமே வந்து 200 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்னது, 200. ஓகே, இது வந்து ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் அண்ட் ட்ரிக்கு. இது வந்து நீங்கள் நிறையா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம மைண்டில் ஈஸியாக செட் ஆகும். ஸோ நிறையா நம்பர்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.